எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து ரவா கிச்சடி வந்து செய்ய போகிறோம். இது எப்படி சுலபமான முறையில் குறைவான நேரத்தில் ரொம்ப சுலபமாக செய்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் க்யூட் லைஃப் தமிழில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு 6 பல் பூண்டு வந்து நான் நச்சு வச்சுருக்கேன். கேரட்டையும் உருளைக்கிழங்கையும் தோல் சீவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு குடமிளகாயும் கட் பண்ணியிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தக்காளியையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாத்தையும் நல்லா குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வேகிறதுக்கு உதவும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக பச்சை பட்டாணி வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கடுத்து ஒரு வாணலியில் வந்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் வந்து 1 டம்ளர் அளவு தான் ரவை வந்து இன்றைக்கி செய்ய போகிறேன். அதுக்கான காய்கறிகள் தான் இது. இப்போது தேவையான அளவு எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக சோம்பு, அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு 2ஐயும் வந்து போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். சோம்பு கண்டிப்பாக சேருங்க, அப்போ தான் அதோடய ஸ்மெல்லு வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து எண்ணெய் சேர்க்குறதுக்கு பதிலாக நெய்யில் கூட இதை நீங்கள் செய்யலாம். அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அது கூட ஒரு பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம். எல்லாத்தையும் நான் கொஞ்சம் குட்டி குட்டியாக பிச்சு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம நச்சு வச்சுருந்தோம் இல்லையா பூண்டு, அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம மற்ற வெஜிடபிள்ஸ் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம 2 பச்சை மிளகாய் தான் கட் பண்ணி வச்சுருந்தோம். ஏன்னா நம்ம 1 டம்ளர் தான் நான் சேர்க்க போகிறேன் ரவை, அதுக்காக. பச்சை மிளகாய் சேர்த்ததுக்கப்புறம் வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் அந்த குடமிளகாயையும் சேர்த்துக்கோங்க. குடமிளகாய் லைட்டாக வதங்கும்போது கேரட்டையும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கோங்க. அது கூடவே பச்சை பட்டாணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கோங்க. நீங்கள் என்னென்னலாம் வெஜிடபிள்ஸ் சேர்க்க போகிறீங்களோ அது எல்லாத்தையும் முதல்லையே சேர்த்துக்கோங்க. தக்காளியை மட்டும் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் லாஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா தக்காளி சேர்ந்துருச்சு அப்படின்னா கொஞ்சம் தண்ணி விடும். அந்த காய்கறிகள்லாம் வதங்குறதுக்கு வந்து லேட் ஆகும். ஸோ எண்ணெயிலே அந்த காய்கறிகளை கொஞ்சம் வதக்கிட்டு லாஸ்ட்டாக தக்காளி சேர்த்து வதக்கிக்கோங்க. இதை வந்து நம்ம தண்ணி ஊற்றி வதக்க போகிறது கிடையாது. அதனால் எண்ணெயிலே வதக்கிக்கோங்க. உப்பு சேர்த்தாச்சு. நான் 1 டம்ளர் ரவை தான் சேர்த்துக்க போகிறேன். இது வந்து வறுத்த ரவை தான், ஸோ நான் வறுக்காமல் சேர்க்க போகிறேன். 1 டம்ளர் ரவைக்கு வந்து 2 டம்ளர் தண்ணி, அதுக்கப்புறம் காய்கறிக்கு வந்து 1/2 டம்ளர் தண்ணி, மொத்தமாக 2 டம்ளர் தண்ணி வந்து ஒரு பாத்திரத்தில் நான் கொதிக்க வச்சுருக்கேன். அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சுருக்கேன். கொதிச்சுக்கிட்டு இருக்குது அது. இப்போது காய்கறி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. வதங்கும் போதே நான் வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். இது பட்டாணி வேகிறதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் டைம் ஆகும். அது எண்ணெயிலே வதக்கிட்டோம் அப்படின்னா அதுவும் சீக்கிரமாக வெந்துடும். இப்போ எல்லா காயுமே நல்லா வதங்கிருச்சு. இதனால தான் நான் குட்டியாக கட் பண்ண சொன்னேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த ரவையும் இது கூட சேர்த்து அதே எண்ணெயிலே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ரவை வந்து நல்லா உதிரி உதிரியாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சூப்பராக இருக்கும் நம்ம கிச்சடி. இப்படியே வந்து செய்யுங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே நம்ம அடுப்பை வந்து சிம்மில் வச்சிடணும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு செஞ்சீங்க அப்படின்னா வந்து ரவை வந்து கருகி போயிடும். காய்கறி வெந்த உடனே நீங்கள் எப்போ வந்து ரவை வந்து சேர்க்க போகிறீங்களோ அப்போவே அடுப்பில் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து ரவை வந்து கருகாமல் இருக்கும். ஒன்று ஒட்டாமல் சூப்பராக வந்து ரவை வந்து பொரிஞ்ச மாதிரி வரும். இந்த சமயத்தில் ரவை வந்து ஓரளவு நல்லா வெந்துடும். அந்த சமயத்தில் நம்ம தண்ணி வந்து கொதிக்க வச்சுருந்தோம் இல்லையா, அதை அப்படியே எடுத்து ஊற்றிக்கோங்க. நம்ம டைரெக்டாக தண்ணியை கொதிக்க வச்சு அதில் ரவையை கொட்டணும் அப்படின்னா ரவை வந்து கட்டிப்படுறதுக்கு சான்சஸ் உருவாகும். ஆனால் இதில் உருவாகாது. நம்ம ஊற்றும் போதே தண்ணி வந்து பாருங்கள் கொதிக்குது. இதனால தான் இது வந்து டைம் வந்து ரொம்பவே கம்மியாக எடுக்கும். இப்போ பாருங்கள், சூப்பரான கிச்சடி வந்து ரெடி ஆகிடுச்சு. மேலே வாக்க கருவேப்பிலை தூவிக்கோங்க. உங்ககிட்ட கொத்தமல்லி இருந்தாலும் தூவிக்கோங்க, சூப்பராக இருக்கும். இப்போது ரவா கிச்சடி வந்து நான் சட்னி வச்சு சாப்பிட போகிறேன். நீங்கள் தேங்காய் சட்னி வந்து இதுக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அப்படி இல்லைன்னா தயிர் பச்சடி கூட இந்த ரவா கிச்சடிக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். 2 காம்பினேஷனையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரவா கிச்சடியை நான் சாப்பிட்டு காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சூப்பராக இருக்குன்ட்டு. ஒரு ரவையும் சைஸில் நல்லா பெருசாகி சூப்பராக இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். காய்கறிகள்லாம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு நம்ம இந்த ரவா கிச்சடி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அந்த வெஜிடபிள்ஸோட ஃபுல் பெனிஃபிட்ஸும் அவங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.